அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி, ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. தீராத பணக்கஷ்டம் இருக்கு, தொடர்ந்து கடன் பிரச்சனை இருக்கு, என்ன செஞ்சா இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி யோசிக்கிறவங்க தவறாம இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு விசேஷமான நாளா அமைஞ்சிருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள், முதல் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் கடைசி வெள்ளிக்கிழமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா ஏதாவது ஒரு பண கஷ்டமோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்பட்டிருக்கும். கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்த மாசமும் நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த மாசத்தோட கடைசி நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா, இந்த நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. அது என்னங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்க்கைகள் அந்த அளவுக்கு அற்புதமானதா நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்ன சேர்க்கைன்னு ஒவ்வொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 15, இதோட கூட்டுத்தொகை 6. அடுத்ததா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. அந்த வகையில 6 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஆடி மாசம் 30ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததா தேதி, அதாவது ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 6. இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369 யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நாம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். தேதியிலேயே இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா, இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லாத இன்னொரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில ஒரு 5 இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி, இந்த 15ல ஒரு 5 இருக்கு. அந்த 5ஐ எடுத்துக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு தேதி 15, மாசம் 8வது மாசம். இதோட கூட்டுத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 23 நம்பர் வரும். இந்த 23 நம்பரோட கூட்டுத்தொகை 5. அடுத்ததா இன்னைக்கு தேதி 15, மாசம் 8வது மாசம், வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை, அதாவது 15 + 8 + 2025, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 32 நம்பர் வரும். இதோட கூட்டுத்தொகை 5. அந்த வகையில 3 5ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த 369 கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் 666 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இத பத்தி நான் இன்னொரு பதிவுல விளக்கமா சொல்றேன். இதே வீடியோல சொல்லும் போது வீடியோ லென்த்தா போகுது. ஒரு சிலருக்கு இது தேவையில்லாத தகவல்ங்கிற மாதிரி தோணுது. அதனால இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி வெள்ளிக்கிழமை நாள்ல 555 சேர்க்கையும் 666 சேர்க்கையும் வர்றது கூடுதல் சிறப்பு. அது கூட சேர்ந்து நமக்கு 369 இருக்கிறது இன்னமுமே விசேஷமான அமைப்பு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த ஏலக்காய் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழாத மாதிரி விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல செய்யும் போது நிச்சயமா சுக்கிரவசியம் ஏற்படும். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில 369, அதாவது 369 இந்த நம்பரை எழுதிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 369. அதனாலதான் இதை யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏலக்காயில 369 ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ சுக்கிரவசியம் ஏற்படட்டும் அப்படின்ற வார்த்தைய 6 முறை 6 டைம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 6 முறை சுக்கிரவசியம் ஏற்படட்டும்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால வச்சிருங்க. கட்டாயமா வெள்ளை சர்க்கரையில மட்டும்தான் இந்த ஏலக்காய மறைச்சு வைக்கணும். ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளை சர்க்கரைய பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால இந்த ஏலக்காய மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருங்க. அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த ஏலக்காய மறைச்சு வச்சிருங்க. இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த ஏலக்காய் சர்க்கரைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 1 மாசமும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறத உங்களால கண் கூட உணர முடியும். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு நிச்சயமா கிடைக்கும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இப்ப சர்க்கரை டப்பாக்குள்ள 1 மாசத்துக்கு நாம ஏலக்காய வச்சிருக்கோம். அந்த சர்க்கரைய நாம யூஸ் பண்ணலாமா, சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நான் சொன்ன முறைப்படி சரியா நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.